ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே 16/7/2026 முதல் அடுத்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 11வது வீட்டிலே சனி இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது 30 வருடங்களுக்கு பிறகு 11வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், நல்ல லாபம், வீடு மனை நிலம் சொத்து வண்டி வாகனம் இப்படி அனைத்து வழியிலும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அடுத்த 4.5 மாத காலம் சனி வக்கரகதியில் செல்லும்போது முன்னாடி இருந்த 6 மாதத்தை விட இப்போ வரக்கூடிய 4.5 மாத காலம் உங்களுக்கு அதாவது பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்குறது,
பூரிய சொத்துக்கள் பாகம் பிரித்து சிலர் வந்து வீடோ வீட்டு மனையோ பூரிய சொத்துக்களோ விற்றுட்டு வேற இடம் போய் புதிதாக வாங்கிறது, இந்த மாதிரியான சில மாற்றங்களை அடுத்த 4.5 மாத காலம் சனி வக்கர காலம் ரிஷபராசி என்பளுக்கு ஏற்படுத்த போகிறது. 11வது வீட்டிலே கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரமாகும் போது கண்டிப்பாக வந்து 10வது வீட்டையும் இயக்குவார். அடுத்த 4.5 மாத காலம் ரிஷபராசி என்பளுக்கு மாமியார் மாமனாரிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவுகள் வரும். 10வது வீட்டையும் சனி பகவான் இயக்கும் போது ஆன்மீகம் அமானுஷ்யம் பார்த்தீங்கன்னா குறி சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், வாக்கு ஆடக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது இப்போ அடுத்த 4.5 மாத காலம் உங்களுடைய வேலை தொழில் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை வரும். வேலை பார்க்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு காரணமாக வேற இடம் மாறலாம், அல்லது உயர் அதிகாரிகள் முதலாளிக்கு தெரியாமல் சிலர் வந்து குறுக்கு வழியை கையாண்டு வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ரிஷபராசி என்பளுக்கு ஏற்படும். வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள் அடுத்த 4.5 மாத காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 11வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும்போது இரும்பு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து பார்த்திங்கன்னா அதிக உடல் உழைப்புகளை ஏற்படுத்துவார். முதலாளியிடம் உயர் அதிகாரிகளிடம் கெட்ட பெயரை வாங்க வைப்பார். பெரும்பாலும் வந்து லாரியில் டிரைவராக ஓடக்கூடியவர்கள் ஒரு வண்டியில் வந்து பெரும்பாலும் ஓடுவதில்லை, பல முதலாளி பல வண்டியை மாறக்கூடிய அமைப்புண்டு. அந்த மாதிரியான நிலை இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் உங்களுக்கு வந்து தற்போது ஒரு மத்தியமான பலனை தரும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ரிஷபராசியின் மேல் விழுகிறது. இப்போ வந்து ரிஷபராசி என்பளுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் வரலாம். மன அழுத்தம், மனக்குழப்பம், அப்படி இல்லைன்னா அதிக உழைப்பு, அதிகமாக கஷ்டப்படுற மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி வருமான குறைவு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஜென்மராசியை சனி பகவான் வக்கரகதியில் பாரிசும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை வக்கர சனி பகவான் பாரிசும் போது பூரிய சொத்து சார்ந்து, அதாவது அண்ணன் தம்பி பங்காளியிடம் இப்போ வந்து பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்யலாம். அதே மாதிரி வீட்டு மனை வீடு சொத்துக்கள் விற்கணும்னு வேலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்கலாம், விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல இடத்துல சொத்துக்கள் வாங்கலாம். வக்கர சனி பகவான் 5வது வீட்டை பாரிசும் போது உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாகும். நீங்கள் வந்து கூடுதலாக அவங்கள வந்து படிக்க வைக்கணும். வக்கர சனி பகவான் 5வது வீட்டை பாரிசும் போது ரிஷபராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இறை வழிபாட்டின் மூலம் பிரச்சனையிலிருந்து ரிஷபராசி என்பர்கள் மீண்டு விடலாம். ரிஷபராசிக்கு 8வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரி செய்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து கேஸ் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பாரி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அடிக்கடி பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். கூடாத நண்பர்களுடன் சேராத நண்பர்களுடன் சேர்ந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ வந்து உடல் ஆரோக்கிய ரீதியாக ரிஷபராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மது மங்கை சூது போதை பழக்கத்திற்கு அடிமையானீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணங்காசு விரயமாகும். லாபத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது ரிஷபராசி என்பர்கள் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக பார்த்துக்கணும். நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்து பழகினீங்கன்னா நீங்கள் வந்து இறுதி காலம் வரை அந்த பழக்கத்திலிருந்து உங்களால் மீண்டு வர முடியாது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டின் மீது அதிக ஆர்வம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டாங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றுவதை, பெரும்பாலும் படித்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு சுற்றுவதை ரிஷபராசி என்பர்கள் மிக மிக
நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி மாமா மச்சன்கள் உறவும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சரிபடாது. இதை வந்து ரிஷபராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்க. 11வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும்போது 10வது வீட்டை இயக்குவார். மற்றவர்கள் வழியில் தப்பு தண்டா பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி விடும். இது வந்து பார்த்திங்கன்னா வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக தான் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்த 4.5 மாத காலம் ஏற்படுத்துகிறது. அதனால் வந்து எவ்வழியிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருங்க. கோச்சாரத்தில் 11வது வீட்டில் சனி வக்கரமாகும் போது ரிஷபராசி என்பவர்களுக்கு கூடுமான வரை ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மீண்டும் 10ஆம் இடத்தை சனி பகவான் இயக்குவது போல். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கரகதியில் 5வது வீட்டை பார்வை செய்யும்போது பங்காளிகள் வழியில், உங்களுடைய வம்ச வழியில் கர்ம காரியங்கள் இறப்பு நடப்பதற்கான வாய்ப்புகளும் அடுத்த 4.5 மாத காலம் ரிஷப ராசி அன்பருடைய வம்ச வழியில் உண்டு. ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.